ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் செய்கின்ற இடங்களில் ஏற்றக்கூடிய தீபங்களாக இருந்தாலும் சரி, விளக்கேற்றும் பொழுது நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த தவறை செய்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா அதில் உங்களுக்கு பலனே கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் வியாபாரத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பூஜை செய்தாலும் நமக்கு அதற்குண்டான பலன் கிடைக்காது. வீட்டிலையுமே விளக்கேற்றினாலும் வீட்டில் எப்பொழுதும் இந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இதற்கான காரணம் என்ன? முறைப்படி நம்ம சாமி கும்பிடுதோம், விளக்கேற்றுறோம், ஆனாலும் நமக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வருதுன்னா இந்த தவறு செய்து கொண்டிருந்தால் இப்படியான அந்த பலன்கள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டுள்ளது இந்த தீப வழிபாடு தான். நம்முடைய சம்பிரதாயப்படி வீட்டில் அந்த இருளானது நீங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளி ஏற்படுவதற்கு காலை அல்லது மாலை நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. காலையில் தீபம் ஏற்ற முடியலாதவர் கூட பார்த்திங்கன்னா மாலை வேளையில் கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் நம்மளுடைய வீட்டிற்கும் நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தீபம் ஏற்றுகின்ற இந்த வழிபாட்டை இத்தனை நாள் கோரிக்கைன்னு வழிபாட்டுக்கு ஏற்றுவாங்க, லட்சுமி கடாசம் பெருகணும்னு வீட்டில் ஏற்றுவாங்க. இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபங்கள் பூராமே பார்த்திங்கன்னா நம்ம அதை கடமைக்குன்னு ஏற்றாமல் முழு பயபக்தியோடு எப்போதும் இந்த தவறுகளை செய்யாமல் ஏற்றும் பொழுது தான் அது நமக்கு பலன்களை கொடுக்கும். கோரிக்கை வைத்து ஏற்றுவாங்க, இத்தனை நாள் 48 நாள், ஒரு மண்டலம், இல்லைனா ஒரு வாரம் 2 வாரம் இப்படின்னு அவர்கள் கஷ்டம் தீரணும்னு அனுதினமும் கூட தீபங்களை ஏற்றுவாங்க. அதை முறைப்படி ஏற்றினால்தான் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ராகு கால தீபம் அல்லது ராகு கேது தீபம், விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது, சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது, இப்படி எந்த கடவுளுக்காக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் தீபத்தை கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி, வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி, அது குத்து விளக்காக இருக்கலாம், காமாட்சி விளக்காக இருக்கலாம், இல்லை மண் அகல் விளக்காக இருக்கலாம். நாம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றினால் வேண்டுதல்களுக்கான பலனை உடனடியாக முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முழுவதுமாக பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் தீபம் ஏற்றலாம், ஆனால் அந்த தீபத்திற்கு உண்டான பலன் கிடைக்கணும்னா முறைப்படி ஏற்றினால் மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து முறைப்படி எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவசியம் அனைவருமே தெரிந்து கொள்வது நல்லது. ஆண் பெண் இருபாலருமே. கடைகளில் ஆண்கள் தான் எப்படியும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. எப்போது நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்ற போனாலுமே சரி, முதல்ல கைகால்களை நல்லா அலம்பிட்டு, கைகால் முகங்களை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம்தான் பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்குள்ளே நுழையணும். இப்போ காலை நேரத்தில் நம்ம பூஜை செய்கிறோம்னா குளிச்சிருவோம், ஆனால் மாலை நேரத்தில் விளக்கேற்ற போகிறோம்னா நம்ம அப்படியே போய் பூஜை அறையில் போய் நின்றக்கூடாது. முகம் கைகால்களை நல்லா கழுவிட்டு, இல்லை குளிக்கிற பிரச்சனை இருந்தால் குளிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் விளக்கேற்ற போகலாம். இதுதான் முதல் பாயிண்ட்டு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத கட்டாயம் தெரிந்துக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கிட்டு போயிருப்போம், இல்லை வேறு ஏதாவது வேலைகள் செய்திருப்போம். எப்படி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தண்ணி படும் பொழுது நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா சற்று ஒரு விதமான அந்த கெட்ட அதிர்வலைகளானது அகற்றப்படுகிறது. நம்மளுடைய உடலும் அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படும். அப்போ பூஜை செய்யும் பொழுது நம்ம நல்ல ஒரு மனநிலையோடு செய்வோம். அதற்கு தான். அப்போ அந்த சுத்தமானது நீரானது நம்ம உடம்பில் கொஞ்சமாக படும் பொழுதே அந்த சுத்தம் வந்து விடுகிறது. காலையில் குளிச்சுட்டு ஏற்றுறோம், மாலையில் ஏற்றும் பொழுது கட்டாயம் பார்த்திங்கன்னா முகம் கை கால்களை அலம்பி விட்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும். அப்பொழுது தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். கைகால் முகங்களை கழுவாமல் எப்போதுமே பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றவே கூடாது. எந்த இடத்திலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கைகால்களை கழுவாமல் தீபம் ஏற்றாதீர்கள். அது உங்களுக்கு பலனே கொடுக்காது. வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று ஆண்கள் பார்த்திங்கன்னா கடைக்கு போவார்கள். கடைக்கு போன உடனேயே தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு கல்லாப்பட்டியில் பார்த்திங்கன்னா அமர்ந்து விடுவார்கள். இது மிகப்பெரிய தவறு. கைகால்களை கழுவிட்டு தான் பார்த்திங்கன்னா தொழில் செய்யும் இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும். அப்போது தான் அந்த தொழில் மேலும் மேலும் சிறந்து கொண்டே போகும், நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா போனோடனே அவசர அவசரமாக கடையை திறந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. தொழில் செய்யணும், ஆனால் தொழில் செய்வதற்கு முன்னாடி கடவுளுக்கென்று முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் அந்த தொழிலானது மென்மேலும் உங்களுக்கு சிறக்கும். ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிடுவோமா, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா உடலை சுத்தம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமர்ந்தோ நின்று கொண்டோ
சுவாமியை மனதார வேண்டிக் கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் கடையை உங்கள் வியாபாரத்தை தொடங்குங்க, நல்லபடியாக நடக்கும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா போன உடனே திறந்துட்டு விளக்கேற்றிட்டு அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து பயபக்தியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில பேர் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு தீபம் ஏற்றுவார்கள். என்றைக்குமே சரி, பூஜை செய்யும் பொழுது இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எந்த வேலை செய்யும் பொழுது இருந்தாலும் சரி, இயற்கை உபாதைகள் நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை என்றைக்குமே நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. பூஜையிலையுமே அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்காது. நம்மளால் அதாவது பூஜையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வேலை செய்தாலும் அதுலேயுமே நம்ம ஒழுங்காக செய்ய முடியாது. எப்படா இதை முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போவோம்னு தான் தோணும். அதை முடிச்சுட்டு இதை ரிலாக்ஸாக பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எண்ண மாட்டோம். அதனால் இதையுமே கட்டுப்படுத்தாதீர்கள். இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா இருமல், தும்மல், சிறுநீர், மலம் இப்படியான நமக்கு வரக்கூடிய இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்தி கொண்டு எக்காரணத்தை கொண்டும் தீபம் ஏற்றக்கூடாது, மற்ற வேலைகளையுமே ஈடுபடக்கூடாது. நல்லா தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது தங்களுடைய முந்தானையை எடுத்து சொருகி கொண்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும். முந்தானை அப்படியே விட்டுவிட்டு தீபம் ஏற்றுவது தவறு. உங்களுடைய வீட்டின் ஸ்டாண்டின் மேல் தீபம் எரிந்தாலும் கூட, பூஜை அலமாரியில் தீபத்தை வைத்திருந்தாலும் கூட, அந்த விளக்கை எடுத்து கீழே வைத்து நீங்கள் தரையில் அமர்ந்து சம்மணம் போட்டு அமர்ந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அதன் பின்பு அதை எடுத்து அலமாரி மேல் வைக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டு நின்று கொண்டு வேண்டி கொண்டு தீபம் ஏற்றினால் அந்த வேண்டுதல் உடனே நமக்கு பலிக்காது. இப்போ சப்போஸ் நம்ம நின்றுக்கிட்டே தீபம் ஏற்றுறோம், வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு விதமான கஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்போ ரிலாக்ஸாக தரையில் அமர்ந்து நம்ம சாமி கும்பிடுதோம்னா நம்மளுடைய மனம் எல்லாமே ஒத்து போகும். நின்றுக்கிட்டே இருக்கோம்னா சில நேரங்களில் நமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதனால் உட்காந்துக்கிட்டே நல்லா ரிலாக்ஸாக அமர்ந்து இறைவனை நினைத்து நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளுங்கள். முந்தானையை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுத்து இடுப்பில் சொருகி கொள்ளுங்கள். முந்தானையை தொங்க விடக்கூடாது, ஆட விடக்கூடாது. அது உங்கள் குடும்பத்திற்கு கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். கோவிலுக்கு சென்றாலும் இதே விதிமுறை தான். கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்காக ஸ்டாண்ட் வைத்திருப்பார்கள். நீங்கள் தரையில் அமர்ந்து தீபத்தை ஏற்றி எடுத்து அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் மேல் வைக்க வேண்டும். தீபம் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கணம் அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அது மனதார அந்த தீபத்திடம் அமர்ந்து வேண்டிக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாண்டில் வைக்கலாம். அப்போது தான் உங்களுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைவேறும். என்றைக்குமே ஆன்மீக சார்ந்த விஷயங்கள், பூஜை விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவசரமே படக்கூடாது. பொறுமையாக தான் செய்யணும். அவசரத்தோடு செய்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே நமக்கு நன்மையை கொடுக்காது. அவசரப்பட வேண்டிய விஷயத்துக்கு தான் அவசரப்படணும். பூஜை புனஸ்காரங்கள் பூராமே பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக தான் செய்யணும். அதை அவசரப்படுத்தணும்னா அது எக்காரணத்தை கொண்டு நமக்கு பலன்களை கொடுக்காது. நீங்கள் தீபம் ஏற்றுதீங்கன்னா உங்களுக்கு அந்த தீபத்தின் மூலமாக ஏதோ ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். அந்த நல்ல ஒழுக்கமான அந்த சிந்தனையுள்ள அந்த செயலை நீங்கள் மேற்படுத்தணும்னு அந்த தீப சுடரோடு அந்த தீப ஒளியை பார்த்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து விட்டு இப்படியே வழிபட்டு கொண்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை அந்த இறைவன் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சில பேர் அலமாரிகளில் பூஜை அறையை தயார் செய்து வைத்திருந்தாலும், ஸ்டாண்ட் அடித்து வைத்திருந்தாலும், குறிப்பாக பெரிய பெரிய பூஜைகள் செய்யும்போது வாழை இலை போட்டு சுவாமி கும்பிடும்போது அவர்கள் வீட்டில் இருக்கும் விளக்கை ஸ்டாண்டிலிருந்து கீழே இறக்கி தரைப்பகுதியில் தான் வைத்து ஏற்றுவார்கள். வெறும் தரையில் பார்த்திங்கன்னா கீழே வைத்து விடக்கூடாது. விளக்கு கீழே சிறிய தாம்பலம் கட்டாயம் பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும். நிறைய பேர் வீட்டில் பிள்ளையார் மனை இருக்கும். அந்த பிள்ளையார் மனையை மரப்பலகையின் மீது வைத்து 2 பக்கங்களிலும் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு அலங்காரம் செய்து நடுவே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தீபம் ஏற்றி அலங்காரம் செய்து அதன் பின்பு படையில் இடுவார்கள். இப்படிப்பட்ட பழக்கம் வந்ததற்கு காரணமே கீழே அமர்ந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது பெரிய பெரிய படையல் போட்டு சில நேரங்களில் விசேஷ நாட்கள்லாம் நம்ம இந்த மாதிரி செய்வோம். அப்போ கட்டாயம் இந்த முறையை நீங்கள் மேற்கொள்ளுங்க. பெரிய படையல் மாதிரி 2 சைடும் சின்ன அந்த குத்து விளக்கு, நடுவில் ஒரு விநாயகருடைய அந்த சிலையோ இல்லை படமோ, அதற்கு முன்னாடி ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு. வீடே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தெய்வ கடாட்சத்தில் நிறைந்து காணப்படும்.
ஏற்றி விட்டுட்டு போயிடக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதான். விளக்கேற்றி விட்டுட்டு எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு அந்த டைமில் வரக்கூடாது. அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அமர்ந்து இறைவனோடு இறைவனாக கலந்து நம்ம எந்த அளவுக்கு வழிபாடுகளை மேற்கொள்கிறோமோ அவ்வளோ நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது தான். 90 நிமிடங்கள் அந்த விளக்குகள் எரிய வேண்டும். இப்படி அமர்ந்து நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய மூலாதார சக்கரம் சீராக இயங்கி நமக்கு தீபச் சுடருக்கும் இடையேயான அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது. இதன் மூலம் உங்களது வேண்டுதல் பிரபஞ்சத்திற்கு சீக்கிரம் போய் சேர்ந்து அந்த வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும். இது முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகள். அதைத்தான் நம்மளுக்கும் சொல்லி அவர்கள் பின்பற்ற சொல்லுகிறார்கள். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதற்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம பதிவுகளில் பதிவிட்டு முறையான அந்த சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு கூறுவது. சில பேருக்கு தெரிந்திருக்கும், அவங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் சொல்லி வழிபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அதில் இப்போ அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் அந்த அதிக நாட்டம் இருப்பதனால இப்போ மேற்கொள்ளணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரியான பதிவுகளை கட்டாயம் பார்த்து முழுவதுமாக தெரிந்து கொண்டு நீங்கள் அதை பின்பற்றும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படியே நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் செய்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே அமர்ந்து நல்லா கை கால் முகங்களை நல்லா முதல்ல கழுவிட்டு வந்து சுத்தபத்தமாக அமர வழிபாடுகளை செய்துவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிங்க. சிறப்பாக சென்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை நீங்கள் அவசரமாக ஏற்றிட்டு இருந்துட்டீங்கன்னா கட்டாயம் இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் வச்சுருப்பீங்க, மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்க. அதனால் கீழே அமர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி ஒரு கணம் தீபத்தில் இன்றைய தினம் வியாபாரம் அமோகமாக செல்லணும், நல்லது நடக்கணும், அனைவரும் நலமோடு வாழணும் அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் முன்வைத்தாலே உங்களுக்கு தேவையானது இறைவன் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து 48 நாட்கள் இப்படி தீப வழிபாடு செய்து பாருங்கள். இதுவரைக்கும் தீரவே தீராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மன நிம்மதி மனநிறைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். அதன் பின்பு தொடர்ந்து உங்களை அறியாமலேயே அமர்ந்து நீங்கள் தீபமேற்ற தொடங்கி விடுவீர்கள். நம்பிக்கை இருந்தால், நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இந்த விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை நான் பல தடவை கூட்டியிருக்கேன். நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கை இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது நமக்கு அதாவது அதை செய்யாமல் இருப்பதே ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம மனதில் தோன்றும் இறை வழிபாட்டில் மேற்கொள்ளும் பொழுதே நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இப்போ நான் வீடியோ போடும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் தான் எனக்குமே ஒரு சில வீடியோவுக்கு அந்த ஒரு நம்பிக்கையானது இருக்கும். ஒரு சில வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய தேடி போடும் பொழுது நானே சில நேரங்களில் அதை கொஞ்சம் தரக்குறைவாக நான் நினைக்கும் பொழுது அந்த வீடியோக்கள் போகாது. இது அனுபவ ரீதியாக நானே உணர்ந்த உண்மை. நான் இறைவனை நினைத்து கொண்டு வீடியோக்களை நம்ம போடும் பொழுது அந்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்படித்தான் நடந்திருக்கிறது. அதனால் நீங்களும் எது செய்வதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கும் அதே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கட்டாயம் இதை முயற்சி செய்து பாருங்கள். விளக்கேற்றும் பொழுது எப்பொழுதும் முகம் கை கால்களை கழுவிருங்க, சுத்தபத்தமாக விளக்கேற்றுங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.